गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே. வணக்கம். வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி, ஜெயவருஷம் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூராடம், திதி வளர்பிறை, நவமி திதி. யோகம் சித்த யோகம், ரிஷபராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. சரஸ்வதி பூஜை என்பது வீட்டிலே சரஸ்வதி படத்தை வைத்து புத்தகங்களை எல்லாம் எடுத்து அவற்றையெல்லாம் அடுக்கி வைத்து அதையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வோம். கல்வி தொடர்பான விஷயங்கள், கலைகள் தொடர்பான விஷயங்கள், இசைக்கருவிகள் இருந்தால் அவற்றையெல்லாம் எடுத்து வைத்து அவற்றிற்கெல்லாம் சந்தனம் குங்குமம் இட்டு வழிபடுவோம். அது சரஸ்வதி பூஜை. ஆயுத பூஜை என்பது நமது தொழிலுக்கும் நமது அன்றாட வாழ்க்கைக்கும் பயன்படுகின்ற அனைத்து பொருட்களுக்கும் பூஜை செய்வது. உயிரற்ற பொருட்களுக்கெல்லாம் கூட பூஜை செய்வது தான் ஆயுத பூஜை. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்.
என்பது பாரதியார் வாக்கு. உழவுக்கு வந்தனை செய்யும் நாள் பொங்கல் பண்டிகை, தொழிலுக்கு வந்தனை செய்யும் நாள் ஆயுத பூஜை. நாம் எந்த தொழிலை செய்கிறோமோ அந்த தொழிலுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற கருவிகள், உபகரணங்கள் அனைத்திற்கும் பூஜை செய்வதுதான் ஆயுத பூஜை. செய்யும் தொழிலே தெய்வம் என்று கருதி நாம் செய்யும் தொழிலுக்கு நமக்கு துணை புரிகின்ற அனைத்து கருவிகளுக்கும் அவற்றையெல்லாம் கடவுளின் அருளாலே இந்த தொழில் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டிக் கொண்டு தொழிலுக்கு பூஜை செய்கிறோம். தொழிலுக்கு துணை புரியும் அனைத்து பொருட்களுக்கும் பூஜை செய்வதுதான் ஆயுத பூஜை. இன்றைய தினம் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. இன்று கரிநாள், நவராத்திரி பூஜையின் 9ஆம் நாள் இன்றைய தினம். இன்றோடு நவராத்திரிகள் 9 இரவுகள் இன்றோடு முடிவடைகிறது. நாளைய தினம் விஜயதசமி, வெற்றி திருநாள். எதை துவங்குவதாக இருந்தாலும் விஜயதசமியிலே துவங்குவார்கள். புதிய தொழில் துவங்குவது, புதிதாக கல்வி கற்க துவங்குவது, பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை சேர்ப்பது, இசை, நாட்டியம், ஓவியம் போன்ற கலைகளை கற்றுக்கொள்வதற்கு ஆரம்பிப்பது எல்லாமே விஜயதசமி நன்னாளிலே. அது நாளைய தினம். இன்றைய தினம் சரஸ்வதி பூஜை. இன்று ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, கன்னியில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, துலாமில் சனி, விருச்சிகத்தில் செவ்வாய், தனுசில் சந்திரன், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. கலைகளுக்கெல்லாம் அதிபதியாகிய ஆய கலைகள் 64 நமக்கு அளிக்கக்கூடிய சரஸ்வதி தேவியின் வழிபாடு செய்யும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு கலை உணர்வு, கலை ஆர்வம், கலை ஞானம் இவையெல்லாம் சற்று அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ராசிக்கு 2ஆம் இடம் சுக்கிரனின் வீடாகவும் 7ஆம் இடம் சுக்கிரனின் வீடாகவும் வருவதால் இனிமையான குரல் கொண்ட பல பாடகர்கள், பாடகிகள் எல்லாம் மேஷராசிக்காரர்கள். ஆகவே அன்னை சரஸ்வதியை வழிபட வேண்டிய ஒரு நல்ல நாள். கிரகங்கள் எல்லாம் மிகச் சிறப்பான நிலையிலே இருக்கின்றன. தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வீர்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் கிரக நிலவரம் மிகச் சிறப்பாக இல்லை. ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. எனினும் நவராத்திரி நேரத்திலே அமாவாசையான நாள் முதல் விஜயதசமி வரையிலே 10 நாட்களிலும் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதற்கு நாள் பார்க்க வேண்டாம். நாள் நேரமெல்லாம் நன்றாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டாம். நவராத்திரி 10 நாளும் அம்பிகைக்கு உரியது என்று சொல்வார்கள். ஆகவே இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் நீங்கள் உங்களது வழக்கமான பணிகளை தொடரலாம். சரஸ்வதி தேவியை வழிபட்டுவிட்டு உங்களது பணிகளை துவங்குங்கள். செய்வம் என்றொரு செய்கை எடுப்போர் செம்மை நாடி பணிந்திடும் தெய்வம். சரஸ்வதியை பற்றி நிறைய தகவல்களை சரஸ்வதி கடாட்சம் முழுமையாக பெற்ற பாரதியார் சொல்கிறார். செய்வம் என்றொரு செய்கை எடுப்போர் செம்மை நாடி பணிந்திடும் தெய்வம். ஒரு செயலை செய்ய துவங்குவர்கள் அந்த செயல் மிகச் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக வணங்குவது சரஸ்வதியை என்கிறார். ஆகவே சரஸ்வதி வழிபாடு செய்து உங்களது பணிகளை துவங்குங்கள், வெற்றி பெறுவீர்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 2க்குடைய சந்திரன் 7ஆம் இடத்திலே அமைந்திருக்கிறது. 2ஆம் இடத்திலே குரு உச்சம். வாக்குஸ்தானம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. வாக்தேவியின் அருளால், வாக்வாதினி அருளால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். சொல்லுக்கு அதிபதியான சரஸ்வதியை நீங்கள் இந்நாளிலே பூஜை செய்து உங்களின் நாவன்மை சிறக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டால் அது நடக்கும். வாக்குஸ்தானத்திலே வியாழன் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். இன்றைய நாள் 2க்குடையவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே சரஸ்வதி தேவியை வழிபடும் பொழுது நல்ல எண்ணத்தை கொடு, நல்ல புத்தியை கொடு, நல்ல சிந்தனைகள் மனதிலே ஓட வேண்டும் என நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கிறது. குரு வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் குரு என பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள்.
சுக்கிரனின் நட்சத்திரங்களுள் ஒன்றான பூராடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். மிகச் சிறப்பான நிலையிலே கிரக அமைப்பு கொண்ட ஒரு நாளாக இன்றைய நாள் விளங்குகிறது. இன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. ஆயகலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பல் இங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வாராது இடர் படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமழ்போன் தாமரைப்போர் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி என்று சொல்லி அந்த அம்பிகையை சரணடைய வேண்டும். சரஸ்வதி வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இன்றைய தினம். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. வெண்கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவிலே பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் நின்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல்லியே என்று சொல்லி சகலகலாவல்லி மாலை படித்து அம்பிகையை வழிபட வேண்டும். மண்கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவிலே பணியச் செய்வாய். அப்படி ஒரு அற்புதமான ஒரு வரத்தை அந்த அம்பிகையை அருள்வாள். அனைத்திற்கும் மேலானது கல்வி செல்வம், அனைத்திற்கும் மேலானது சரஸ்வதி கடாட்சம். அம்பிகையின் அருள் கிடைப்பதற்காக வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வலுவான நிலையிலே கல்விக்கதிபதியான புதன், நவகிரகங்களிலே கல்வியை அளிக்கக்கூடிய புதன் மிகச் சிறப்பான நிலையிலே இருக்கிறது. உச்சம் பெற்றிருக்கிறது. உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே நீங்கள் மிகப்பெரிய ஒரு கல்விமானாக விளங்குவீர்கள். கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கல்வி கடவுளான சரஸ்வதியை வழிபட வேண்டிய இந்நாளிலே நீங்கள் அம்பிகையை வழிபடுங்கள். அனைத்து நலன்களும் பெறுவீர்கள். சரஸ்வதி கடாட்சம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் புதனுடைய வீட்டிலே பிறந்தவர்கள். இன்றைய நாள் சரஸ்வதி பூஜை செய்யும் நாள். உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். சுக்கிரனின் ராசியான துலாத்திலே பிறந்த உங்களுக்கு இயல், இசை, நாடகம் எல்லாம் கைவந்த கலை. பண்ணும் பரதமும் தீஞ்சொற் பணுவலும் யான் எண்ணும் பொழுது எளிதெய்த நல்காய் என்று அந்த சரஸ்வதி தேவியை நீங்கள் வேண்டிக் கொண்டால் உங்களுக்கு அது கிடைக்கும். பண்ணும் பரதமும் தீஞ்சொற் பணுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. இன்று கல்விக்கும் அறிவுக்கும் பேச்சுக்கும் நினைவாற்றலுக்கும் அதிபதியான சரஸ்வதி தேவியை வழிபடுகின்ற ஒரு நாள். ஆகவே இந்நாளிலே உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நடைபெறும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 2-5 குடைய குரு 9 உச்சம், 9 குடைய சந்திரன் 2ஆம் இடத்தில் குரு வீட்டில் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கிறது. மிகச் சிறப்பான கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நாள். மிகப்பெரிய ஒரு புகழ் உங்களுக்கு கிடைக்கும். பதவிகள் கிடைக்கும், பரிசுகள் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பாடகர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆகியோருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அதிக அளவிலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். சரஸ்வதி தேவியின் வழிபாட்டால் நீங்கள் கிடைத்தற்கரிய மிகப்பெரிய பேறுகளை எல்லாம் பெறுவீர்கள். அனைத்து வளங்களும் கிடைக்கக்கூடிய விதத்திலே கிரகங்கள் அருமையாக அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சந்திரன், ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்திலே உச்சம். 8 குடைய சந்திரனோடு ராசி அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களின் பேச்சு ஆற்றல் மிகச் சிறப்பாக வெளிப்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் சொல்வதை பிறர் கேட்பார்கள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வலுவான நிலையிலே 7ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். 7 குடையவன் 12ஆம் இடத்திலே போய் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையிலே மிகச் சிறப்பாக அமைந்திருக்கின்றன.
கலைத்துறையினருக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். அனைத்து விதமான கலைகளில் உள்ளவர்களுக்கும் ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் நம்மை. ஆகவே எந்த கலையாக இருந்தாலும் அந்த கலையிலே நீங்கள் மிகச் சிறப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். சரஸ்வதி தேவியின் வழிபாட்டின் மூலமாக நீங்கள் நன்மை காண்பீர்கள். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்கும். உங்களது திறமைகளுக்கு கிடைக்க வேண்டிய சரியான பாராட்டு வந்து சேரும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி ஆர்வம், கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். அம்பிகை சரஸ்வதியை வழிபட்டால் கல்லும் சொல்லாதோ கவி. உயிரற்ற பொருளான கல் கூட கவி பாடுமா அந்த அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சால். ஆகவே சரஸ்வதி கடாட்சம் கிடைப்பது, சரஸ்வதியின் அருள் கிடைப்பது என்பது மிக சுலபமான ஒன்றல்ல. ஆனால் முயன்றால், அந்த அம்பிகையை சரணடைந்தால் நிச்சயமாக அது கிடைக்கும். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. 6இல் குரு உச்சம், 8இல் புதன் உச்சம், 9இல் சனி உச்சம். மிகச் சிறப்பான கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறதாகவே அம்பிகை வழிபாட்டின் மூலமாக அற்புதமான நன்மைகளை எல்லாம் நீங்கள் அடைவீர்கள். மீனராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நாள். 5ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம். 5 குடையவன் 10ஆம் இடத்திலே பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கிறது. ஆகவே வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அதிக நன்மைகள் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். அம்பிகை வழிபாட்டின் மூலமாக அதிக நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. ஆகவே இப்பொழுது அம்பிகையை வழிபட்டால் அந்த சரஸ்வதி தேவியின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தீமைகள் காட்டி விலக்கிடும் தெய்வம். பாரதியார் சொல்றார் சரஸ்வதியை பற்றி ஒரு தகவல். தீமைகள் வரும் முன்னர் அதை நமக்கு காட்டி, இந்த இடத்திலே தீமை இருக்கிறது, இங்கு செல்லாதே என்று நம்மளை திருப்பி விடுமா. அதுதான் சரஸ்வதி வழிபாட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை. கெடுதல்கள் வராமல் அதை முன்கூட்டி நமக்கு உணர்த்தி நம்மை காப்பாற்றி விடுவது சரஸ்வதி வழிபாடு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நன்மையை அந்த சரஸ்வதி அன்னை வாக்தேவி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. சரஸ்வதி வழிபாட்டின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் நீங்கள் அடையலாம். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் விஜயதசமி. விஜயதசமி அன்னைக்கு புதிதாக கல்வி கற்க ஆரம்பிப்பது, புதிதாக தொழில் துவங்குவது, ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவது, இப்படி அனைத்து விஷயங்களையும் புதிதாக துவங்குவதற்கு ஏற்ற நாள் விஜயதசமி. நாளைய தினம் விஜயதசமி. வெள்ளிக்கிழமையிலே விஜயதசமி வருகிறது. மிக அற்புதமான ஒரு நல்ல நாள். புதிதாக ஏதேனும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விஜயதசமி நாளிலே போய் அதற்கு துவங்க வேண்டும். நல்ல துவக்கங்கள், நல்ல விஷயங்களை எல்லாம் துவங்குவதற்கு ஏற்ற நாள் விஜயதசமி நாள். நாளைய தினம் விஜயதசமி. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் இன்றைய தினம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை ஆகியவை கொண்டாடப்படும் இந்த நன்னாளிலே ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை பார்க்கவிருக்கிறோம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை என்பது உலகெங்கிலும் உள்ள, அகில உலகிலும் உள்ள இந்துக்களால் கொண்டாடப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பண்டிகை, மிகச் சிறப்பான ஒரு விழா. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாரதி சொன்னார். சரஸ்வதி கடாட்சத்தை முழுமையாக பெற்றவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாரதி ஒரு பாடலிலே சொல்கிறான். அந்த உழவுக்கு வந்தனை செய்யும் நாள் தான் பொங்கல் பண்டிகை. தொழிலுக்கு வந்தனை செய்யும் நாள் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. இந்த புரட்டாசி மாதத்திலே வருகின்ற வளர்பிறை நவமி நாளிலே சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுகிறது. அமாவாசைக்கு அடுத்த 3 நாள் துர்கா பூஜை, அதற்கு அடுத்த 3 நாள் லட்சுமி பூஜை, அதற்கு அடுத்த 3 நாள் சரஸ்வதி பூஜை. சரஸ்வதிக்கென்று சிறப்பு வழிபாடு செய்கின்ற மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு தினம் இந்த சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி தேவியை வழிபட்டால் என்ன கிடைக்கும்? சரஸ்வதி கடாட்சம் நமக்கு கிடைக்கிறது, சரஸ்வதியின் அருள் நமக்கு கிடைக்கிறது என்றால்
நமக்கு அதனால் என்ன பயன்? பொதுவாக எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பது என்னவென்றால், சரஸ்வதியுடைய அருள் இருந்தால் நிறைய மார்க் வாங்கலாம், பரீட்சையில மதிப்பெண்கள் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதிக மதிப்பெண்கள் வாங்குவது மட்டும் போதாது, புத்திசாலியாக இருக்க வேண்டும். அறிவாளியாக இருந்தால் மட்டும் போதாது, புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும். இந்த அறிவாளியாக்குவது, புத்திசாலியாக்குவது, இவை இரண்டையும் நமக்கு செய்கின்ற தாய்தான் அன்னை சரஸ்வதி. நிறைய படித்தவன் பெரிய படிப்பாளி. வெறும் படிப்பாளியாக மட்டும் இருந்தால் போதாது, பண்பாளராகவும் ஒருவர் இருக்க வேண்டும். சரியாக பேசத் தெரிய வேண்டும். சில பேர் நிறைய படித்திருப்பார்கள், ஆனால் பேசத் தெரியாது. அடுத்தவர் மனம் புண்படாமல் பேசுவது, நல்ல விஷயங்களை பேசுவது, தகாத வார்த்தைகளை பேசாமல் இருப்பது, நன்மையை பேசுவது, நன்மையை செய்வது, நல்ல மனம் கொண்டவராக, நல்ல உள்ளம் படைத்தவராக விளங்குவது, இதெல்லாம் சரஸ்வதி கடாட்சத்தால் ஏற்படுகின்ற ஒரு விஷயம். ஒரு மனிதனுக்கு நிறைய பணம் சேர்ந்து விட்டால் அந்த பணத்தை எப்படி கையாள்வது என்று தெரிய வேண்டும் அல்லவா? அதற்கு அவனுடைய புத்தி சரியான வழியிலே செயல்பட வேண்டும் அல்லவா? அந்த புத்தியை கொடுப்பதுதான் சரஸ்வதியின் வேலை. சரஸ்வதி வழிபாடு என்பது வெறும் படிப்புக்காக மட்டுமல்ல, படிப்போடு சேர்ந்து பேச்சு திறமை, மொழிப்புலமை, பண்பு, நல்ல குணம், நல்ல புத்தி, இவை அனைத்தையும் சேர்த்து கொடுப்பதுதான் சரஸ்வதி. ஏதேனும் ஒரு செயலை நாம் செய்ய துவங்கும் பொழுது சரஸ்வதியையும் பிள்ளையாரையும் சேர்த்து வேண்டிக் கொள்ள வேண்டும். தடைகளை நீக்குவதற்காக விநாயகரையும், அதை நாம் சரியான வழியிலே செய்ய வேண்டும் என்பதற்காக நல்ல புத்தியை கொடுப்பதற்காக சரஸ்வதியையும் வழிபட வேண்டும். செய்வம் என்றொரு செய்கை எடுப்போர் செம்மை நாடி பணிந்திடும் தெய்வம், பாரதியார் சொல்கிறார். செய்வம் என்றொரு செய்கை எடுப்போர் செம்மை நாடி பணிந்திடும் தெய்வம் சரஸ்வதி. இந்த சரஸ்வதி வழிபாட்டின் மூலமாக ஒரு மனிதனுக்கு எது சரி எது தவறு, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்னும் ஒரு நல்ல அறிவு, நல்ல தெளிவு, மனதிலே ஒரு தெளிவு, தெளிவான சிந்தனை, தெளிவான புத்தி, இவையெல்லாம் கிடைப்பது சரஸ்வதியின் அருளால் கிடைக்கின்றன. சரஸ்வதியின் பெருமைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு கவிச்சக்கரவர்த்தி கம்பரி இயற்றியுள்ள சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை அனைவரும் படிக்க வேண்டும். பேச்சு திறமை ஏற்படுவதற்கு சரஸ்வதி கடாட்சம் வேண்டும். இசை புலமை ஏற்படுவதற்கு சரஸ்வதி கடாட்சம் வேண்டும். மொழி புலமை ஏற்படுவதற்கு சரஸ்வதி கடாட்சம் வேண்டும். பன்மொழி புலமை ஏற்படுவதற்கு சரஸ்வதி அருள் நிச்சயமாக வேண்டும். பல்வேறு மொழிகளிலே பேசுகின்ற திறமை யாருக்கேனும் இருந்தால் அது நிச்சயமாக சரஸ்வதி கடாட்சம் இருந்தால்தான் அத்தகைய திறமை கிடைக்கும். வடநூர் கடலும் செழுந்தமிழும் தொண்டர் சென் நாவில் நின்று கழிக்க கலாபமயிலே, கவிமழை சிந்தக்கண்டு கழிக்கும் கலாபமயிலே என்று குமரகுருபரர் சொல்வார். வடநூர் கடலும் செழுந்தமிழும் தொண்டர் சென் நாவில் நின்று கவிமழை சிந்தக்கண்டு கழிக்கும் கலாபமயிலே என்று சரஸ்வதியை குமரகுருபர சுவாமிகள் வர்ணிக்கிறார். புலவர்கள் கவிமழை சிந்தக்கண்டு எப்படி வான்மழை பொழிந்தால் கலாபமயில் தோகை விரித்து மகிழ்ச்சியுடன் ஆடுமோ, அதை போல கவிஞர்களின் கவி மழையிலே அந்த அன்னை மனம் குளிர்ந்து கலாபமயில் போல ஆடுகிறாள் என்று அற்புதமாக சொல்லுவார் குமரகுருபர சுவாமிகள். குமரகுருபர சுவாமிகள் 5 வயது வரை வாய் பேசாமல் இருந்தால், குழந்தைக்கு பேச்சு வரவில்லை, நமது குழந்தை இப்படி பேசாமல் இருக்கிறதே என்று பெற்றோர்கள் மனம் கலங்கினார்கள். திருச்செந்தூருக்கு சென்றார்கள். 1 மண்டல காலம் அங்கே விரதம் இருந்தார்கள், குழந்தைக்கு பேச்சு வர வேண்டும் என்பதற்காக. 1 மண்டலம் முடிந்து விட்டது, குழந்தை இன்னும் பேசவில்லை. மனம் நொந்து போன பெற்றோர்கள் குழந்தையை அழைத்து கொண்டு கடலை பார்த்து நடந்து விட்டார்கள். கடலிலே நடந்து செல்கிறார்கள், உயிரை மாய்த்து கொள்ளலாம். குழந்தை பேசவில்லையே, 1 மண்டலம் இங்கே தவமிருந்து வேண்டியும் குழந்தை பேசவில்லையே எனும் மன வருத்தத்திலே குமரகுருபர சுவாமிகளின் பெற்றோர்கள் குழந்தையும் கையிலே பிடித்து கொண்டு உயிர் விட துணிந்தனர், மூவருமாக சேர்ந்து. அப்பொழுது ஆலய அர்ச்சகர் வடிவிலே ஒருவர் அங்கே தோன்றி அந்த குழந்தையை கூப்பிட்டு, இது என்ன சொல்லு என்று கேட்கிறார். அது பூ என்கிறது. ஆஹா, குழந்தை வாய் திறந்து பேசிவிட்டதே, இதுவரை பேசாமல் இருந்த குழந்தை இப்பொழுது பூ என்று ஒரு சொல்லை சொல்லிவிட்டதே, ஓரெழுத்து சொல்லை பேசிவிட்டதே என்று அகமகிழ்ந்து திரும்பி வருகிறார்கள் கோவிலை நோக்கி கடலிலிருந்து. அப்பொழுது பூமேவும் செங்கமல என துவங்கி மிகப்பெரிய ஒரு காவியத்தை அந்த குழந்தை பாடுகிறது. அற்புதமான ஒரு காவியத்தை அந்த குழந்தை பாடுகிறது. பூமேவும் செங்கமல என துவங்கும் கந்தர் கலிவெண்பா
என்னும் நூலினை 5 வயது குழந்தை, பிறந்தது முதல் பேசாமல் இருந்த குழந்தை, அதுக்கு வெறும் பேச்சாற்றல் மட்டுமல்ல, கவித்திறமையும் கொடுத்து, தமிழ் புலமையும் கொடுத்து, ஆன்மீக ஞானத்தையும் கொடுத்து, எடுத்த எடுப்பிலேயே கந்தர் கலிவெண்பா பாடலை மழையென பொழியச் செய்தார் திருச்செந்தூர் முருகன். அந்த குமரகுருபர சுவாமிகள் காசிக்கு செல்கிறார். பிற்காலத்திலே காசிக்கு சென்று அங்கே ஒரு மடம் நிறுவ முயற்சி செய்கிறார். அப்பொழுது காசியை ஆண்டு கொண்டிருந்த முகலாய மன்னர்கள் ஆட்சி அங்கே நடைபெற்று கொண்டிருந்தது. அங்கு உள்ளவர்கள், நீ இடுப்பிலே வெறும் 4 முழ வேட்டி கட்டி கொண்டிருக்கிறாய், உன்னை உள்ளே விடமாட்டார்கள் அரண்மனைக்குள்ளே, நீ அரசரை சந்திக்க முடியாது, அரசருக்கு தமிழ் தெரியாது, உனக்கோ தமிழ் மட்டும்தான் தெரியும், மன்னருக்கு தமிழ் தெரியாது, அவர் உருது பேசுவார், இந்தி பேசுவார், அவரிடம் போய் நீ எப்படி பேசுவாய், உன்னை முதலில் இந்த கோலத்தில் உள்ளே அனுமதிக்கவே மாட்டார்கள், நீ இந்த ஊரிலே மடம் கட்டுவது எப்படி சாத்தியமாகும் என்றெல்லாம் மற்றவர்கள் கேட்கிறார்கள். என் அன்னை சரஸ்வதி எனக்கு அருள் புரிவாள் என்று சொல்லி சகலகலா வள்ளி மாலை என்னும் பாடலை காசியிலே சரஸ்வதியை துதித்து பாடுகிறார் குமரகுருபரர். வெண்தாமரை கன்று நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகோலோ என துவங்கி 10 பாடல்களை பாடி முடிக்கிறார். மண்கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவிலே பணியச் செய்வாய், படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் நின்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல்லியே என்று பாடியவுடனே அம்பிகை சரஸ்வதி அங்கே பிரத்யட்சமாகிறாள். கண்ணெதிரே வந்து நிற்கிறாள் சரஸ்வதி. 400 வருஷத்துக்கு முன்னால் காசியிலே நடந்த விஷயம். சரஸ்வதி வந்து, குமரகுருபரா உனக்கு என்ன வேண்டும்? நான் இந்த மன்னரை போய் பார்க்க வேண்டும், அவரிடம் கேட்டு ஒரு இடம் வாங்க வேண்டும், அந்த இடத்திலே ஒரு மடம் கட்ட வேண்டும், தென்னிந்திய சைவ மடங்கள் சார்பாக இங்கே ஒரு மடம் நிறுவ வேண்டும், அதற்கு எனக்கு ஒரு இடம் வேண்டும், அதற்கு மன்னரை சந்திக்க வேண்டும். மன்னரை தானே பார்க்க வேண்டும், வா, நான் ஒரு சிங்க உரு எடுக்கிறேன், நீ என் முதுகின் மீது அமர்ந்து கொண்டு வா, போகலாம் என்று அன்னை சொல்கிறாள். அடுத்த கணம் பார்த்தால் அங்கே சரஸ்வதி இல்லை, ஒரு மிகப்பெரிய சிங்கம் இருக்கிறது, உருமிக்கொண்டு நிற்கிறது. இவர் தன்னுடைய அன்னையே தனக்கு வாகனமாக வந்திருக்கிறாளே என்று மகிழ்ச்சியிலே அந்த சிங்கத்தின் மீது ஏறி அமர்கிறார். சிங்கம் நேராக அரண்மனைக்கு செல்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கம் உருமிக்கொண்டு வருகிறது. அதன் மேலே யாரோ ஒரு 4 முழம் வேட்டி கட்டி சட்டை போடாத ஒரு தென்னிந்தியர் ஒருத்தர் தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு துறவி வரார். அப்படின்னு உடனே எல்லோரும் பார்த்து பயந்து கொண்டு அலறி அடித்து கொண்டு, சிங்கம் வந்துட்டா பக்கத்தில் நிற்பாங்களா யாராவது, எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. நேராக அந்த மன்னர் இருக்கும் அறைக்குள்ள அந்த சிங்கம் சென்று அங்கே நின்று கர்ஜித்து கொண்டு இருக்கிறது. அதை பார்த்த உடனே மன்னன் பதபதைத்து போய், உனக்கு என்ன வேண்டும், யார் நீ என்று கேட்கிறார். அவருடைய மொழியிலே இவர் பதில் சொல்கிறார். என்ன, சரஸ்வதி மேலே ஏறி உட்காந்துருக்கார், மொழிக்கா பஞ்சம், அனைத்து மொழிக்கும் அதிபதி அவள்தானே. அவருடைய மொழியிலே பேசுகிறார். ஹிந்துஸ்தானி பாஷையிலே குமரகுருபர சுவாமிகள், நான் தென்னிந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன், தட்சிண பாரதத்திலிருந்து வந்திருக்கிறேன், எனக்கு இங்கே ஒரு சிறிய இடம் வேண்டும், கங்கை கரையிலே நான் ஒரு மடாலயம் நிறுவப் போகிறேன் என்ற உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற அமைச்சரை கூப்பிட்டு அந்த பாதுஷா உத்தரவிடுகிறார். இவர் எங்கு கேட்கிறாரோ அங்கு இடம் கொடுங்கள், மடம் கட்டட்டும் என்று சொல்லி, நீங்கள் வெளியே போயிடும் சீக்கிரம் என்று சொல்லி அவரை பயந்து கொண்டு அந்த சிங்கத்தை பார்த்து நடுங்கிட்டு போய் வெளியே அனுப்புகிறார். இது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தகவல். இப்பொழுதும் நீங்கள் காசிக்கு போனால் கேதார் காட்லே குமாரசாமி மடம் என்று இருக்கிறது. அது குமரகுருபரர் நிறுவிய மடம். அங்கு இந்த சம்பவங்களெல்லாம் அனைத்திற்கும் ஆதாரங்களுடன் இருக்கின்றன. இவ்வாறு ஒரு அருள் செய்திருக்கிறார் சரஸ்வதி தேவி காசி மாநகரிலே குமரகுருபர சுவாமிகளுக்கு. தாமிரபரணி கரையிலிருந்து சென்ற குமரகுருபர சுவாமி கங்கை கரையிலே அம்பிகையை வாகனமாக்கி சிம்ம வாகனத்தின் மீது அமர்ந்து கொண்டு அந்த அரசரை சந்தித்து இடம் பெற்று மடம் கட்டினார். அப்படி என்ன வேண்டுமானாலும் நடக்கும். சரஸ்வதி கடாட்சம் இருந்தால் அனைத்தும் நடக்கும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழும். அத்தகைய ஒரு வரத்தை கொடுப்பவள் தான் அந்த சரஸ்வதி தேவி. ஆகவே சரஸ்வதி வழிபாடு இன்றைய தினம் நாம் செய்கிறோம். ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல் வாழ் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பளிங்கு வாராதிடர் படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமல் பூன் தாமரை போர் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.
ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபிடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மனக்குறைகள் தீர என்கின்ற தலைப்பிலான பாடல் இறைவனுடைய திருவடியிலே நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. ஒவ்வொரு விடியற்காலையிலுமாக தேவி என்னுடைய மனக்குறைகளெல்லாம் தீர வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்று பாடுவார்களே. எல்லோருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் உலகத்திலே ஏழையோ பணக்காரனோ படித்தவனோ பாமரனோ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ இந்த உலகத்திலே பிறந்திருந்தால் அவனுக்கு நிச்சயமாக மனதிலே குறை இருக்கிறது. அந்த குறைகளெல்லாம் களைய வேண்டும், குறைகளெல்லாம் நீங்க வேண்டும். அவன் மனதிலே மகிழ்ச்சியோடு நிம்மதியாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. அபிராமி பட்டருடைய பிரார்த்தனை அதுதான். அப்படி மனக்குறைகளெல்லாம் நீங்கி மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மனதிலே குறைகள் இல்லாதவர்களே கிடையாது இல்லையா? அப்படி குறைகளெல்லாம் நீங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விடியற்கால பிரார்த்தனை. தேவி பராசக்தி, கடைக்கண் வைப்பாய், உன்னுடைய கடைக்கண்ணாலே எங்களை பார்த்து அருள்வாய். என்னுடைய மனதிற்குள்ளே குறை இருக்கிறது அம்மா, அந்த குறையை நிறையாக்குவாய். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லுவார்களே. அற்புதமான ராஜாஜி மகர்ஷியினுடைய பாடல். யாரும் மறுக்காத மலையப்பா, உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை, என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒன்றும் குறைவில்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லுவார்களே. அப்படி நீ இருக்கிற பொழுது எனக்கு என்ன மனக்குறை, என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன், அப்படி சொல்லுவார் ஒரு பாடலிலே. அந்த வகையிலே தான் மனக்குறைகள் நீங்க வேண்டும் என்ற தலைப்பிலான பாடலிலே சொல்லுகிறார். தேவியினுடைய அழகு எம்பெருமாட்டிதன் பேரழகே என்று நிறைவு செய்தவர் தொடங்குகிறார். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, அருமறைகள் பழகிச்சு வந்த பதாம்புயத்தாள், பனிமாமதியின் குழவி திருமுடி கோமளை யாமளை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே, இறங்கேல் உனக்கு என் குறையே என்று கேட்கிறார். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. இந்த உலகத்திலே யாருக்கு வேண்டுமானாலும் ஒப்புமை செய்யலாம், யாருக்கு வேண்டுமானாலும் ஒப்பீடு சொல்லிவிடலாம். ஆனால் தேவியினுடைய அழகுக்கு யாராவது ஒப்புமை சொல்ல முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. இறைவனுக்கு ஒப்புமையே கிடையாது என்று சொல்லுவார் திருமூலர். யார் அறிவார் எங்கள் அண்ணலின் பெருமையை, யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேரறியாமை விளம்புகின்றேனே என்று சொல்லுவார். யாரும் ஒப்புமைப்படுத்த முடியாது, யாரும் ஒப்புமை சொல்ல முடியாத அளவிற்கு தேவி அழகாக இருக்கிறாள். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. அந்த அழகை நாம் பல பாடல்களிலே பார்க்கிறோம். பல இடங்களிலே தேவியினுடைய பேரழகை சொல்லுகிறாரே. தாமரை மலர்களை நாம் அழகாக இருக்கிறது என்று சொன்னால் அபிராமி பட்டர் அதற்கும் மேலான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தாமரை மலர்கள் எல்லாம் வெட்கி நின்றன, அப்படி வெட்கி நிற்க தாமரை மலர்களை பார்த்து வெட்கப்படுகிறார்கள் என்று சொல்லுவார். துதிசய ஆனன சுந்தர வள்ளி என்று சொல்லுகிறார். தாமரை மலர்களை தேவியை துதிக்கின்றன, அதனுடைய அழகை பார்த்து துதிக்கின்றன. அதிசயமான வடிவுடையாள், அரவிந்தமெல்லாம் துதிசையானன சுந்தரவல்லி. அப்படிப்பட்ட அதிசயமான வடிவுடையவள் இருக்கிறாளே, அவளுடைய பேரழகை நாம் எந்த வார்த்தைகளாலே சொல்ல முடியும்? அழகு என்று சொன்னால் திரும்ப திரும்ப நாம் உலகத்திலே உலகியல் அழகை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். மனிதர்களுடைய அழகெல்லாம் நிச்சயமாக ஒரு காலத்திலே மாறிப்போய் விடுகின்றன. நல்ல இளமையான காலத்தில் இருக்கிற அழகு இருக்கிறதே, வயது ஆக 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 அந்த அழகு எங்கே போகிறது என்றே தெரியவில்லை. நாமும் முயற்சி செய்கிறோம், எத்தனையோ விதமான பொடிகளை பூசி பார்க்கிறோம், கருமை நிறத்தை தலைக்கு ஏற்றி பார்க்கிறோம். ஆனாலும் கூட காலம் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இவன் வயதாகிவிட்டவன் என்று உலகத்திற்கு பட்டவர்த்தனமாக காட்டி கொடுத்து விடுகிறது. ஆனால் நித்திய சௌமங்கல்யமாக, நித்திய அழகாக, பேரழியாக இந்த உலகத்திலே யார் இருக்கிறார் என்று சொன்னால் பராசக்தி இருக்கிறாள். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்று ஸ்லோகம் சொல்லுகிறோமே. அவள் அழகு ஏன் இருக்கிற என்று சொன்னால் அவள் அகத்திலேயும் அழகாக இருக்கிறாள், புறத்திலேயும் அழகாக இருக்கிறாள். யாருக்கு அகம் அழகாக இருக்கிறதோ அவர்களுக்கு புறமும் அழகாக இருக்கிறது. எல்லா அம்பிகைகளிலும் யார் அழகு என்று கேட்டால் அன்னபூரணி என்று சொல்வார்கள். என்ன காரணம்?
இந்த உலகத்திலே யார் ஒருவர் எல்லோருக்கும் உணவு பரிமாறுகிறார்களோ, தன்னுடைய கரங்களாலேயே உணவு பரிமாறுகிறார்களோ, அந்த உணவை பெற்றவன் திருப்தியாக இருக்கிறான் என்ற அவன் முகத்தை பார்த்து, அவன் முகத்திலே இருக்கக்கூடிய நிறைவை பார்த்த பிறகு நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சி அந்த முகத்திலே பிரதிபலிக்கிறது என்று சொல்லுவார்கள். பரமசிவனுக்கே உணவு தரக்கூடிய தயாபரி அல்லவா அவள்? அந்த பராசக்தி, அந்த அன்னபூரணி பேரழகாக இருக்கிறாள் என்று சொன்னால் எல்லோருக்குமாக உணவு தந்த மகாராணி அவள். இன்றும் என்றுமாக வழங்கி கொண்டிருக்கிறாள். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச் சிவந்த பதாம்புயர்த்தாள். அவளுடைய திருப்பாதம் இருக்கிறதே, அந்த திருப்பாதத்திலே வேதங்கள் பழகுகின்றன என்று சொல்லுவார். பழகுகின்றன என்று சொன்னால் தேவியினுடைய திருப்பாதங்கள் அழகான மென்மையான பாதங்கள். அந்த மென்மையான பாதங்களிலே இயல்பாகவே என்ன இருக்கிறது என்று சொன்னால் செம்பஞ்சு குழம்பு இருக்கிறது. சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு வரவழைத்து வெற்றிலை பாக்கு கொடுத்து, ரவிக்கை துணி வைத்து கொடுத்து, கண்ணாடி, சீப்பு, பழம், தாம்பூலம் எல்லாவற்றையும் வழங்குகிற பொழுது நிறைய வீடுகளில் என்ன சொல்லுவார்கள்? அவருடைய பாதங்களை கழுவி துடைத்து செம்பஞ்சு குழம்பு இடுவார்கள். அது மங்களத்திற்கான அடையாளம். அப்படி செம்பஞ்சு குழம்பிலே இயல்பாகவே அவளுடைய பாதம் சிவந்து போயிருக்கிறது. நல்ல அழகான பாதம், மென்மையான பாதம், மெல்லிய பாதம். அனிச்ச மலரும் நெருஞ்சி பழமும் மாதர் அடிக்கு எப்படி இருக்கிறேன்? அனிச்ச மலரும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் என்று சொல்லுவானே வள்ளுவ பெருந்தகை. அந்த வகையிலே அதை கூட தாங்க முடியாத மென்மையுடைய பாதங்களிலே வேத சப்தங்கள் போய் சென்று அந்த சப்தங்கள் மூலமாகவே பாதங்கள் சிவந்து விட்டன என்று சொல்லுவார்கள். அருமறைகள் பழகிச் சிவந்த பதாம்புயத்தாள். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச்சு வந்த பதாம்புயத்தாளை நாம் கெட்டியாக பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய மனக்குறைகளெல்லாம் நிச்சயமாக தீர்ந்து போய்விடும். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவள் பாதத்தை பற்றி கொள்வது. அந்த செம்பஞ்சு குழம்பு சார்த்திய மென்மையான திருப்பாதங்களை பற்றி கொள்வதுதான் நம்முடைய பிறவியினுடைய பயனாக இருக்கும். நன்றி, வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல் மஷம். அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசைகளுடன். இன்றைக்கி கலியுகத்தில் நமக்கு எல்லா விதமான சுக சௌக்கியங்களும் தேவைப்படுது. பார்த்திங்கன்னா ஏசி இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ எல்லாருமே வாகனங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், நடையை குறைச்சிட்டோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இயற்கையான காற்று, தின்ன வச்ச வீடு, அவளுக்கு இந்த மின்சார வசதிகள் கூட அதிகம் தேவைப்படலை, எளிமையாக வாழ்ந்தான். ஆனால் இப்போ வசதிகள் அதிகமாகி கூட நம்மால் சுகமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியல. ஆனால் இது நான் சொல்கிறது சராசரி மனுஷனுக்கான இயல்பு. ஆனால் சிலர் வீடுகளில் பார்த்திங்கன்னா நல்ல பணம் இருக்கும், வசதி இருக்கும், ஆனால் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிருப்பான், மதுக்கோ போதைக்கோ அடிமையாகிருப்பான். இந்த மாதிரி மயக்கம் தரக்கூடிய போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்களுக்கு பணமும் இழப்பு. அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவுகள்லேயும் கருத்து வேறுபாடு, குழந்தைகள் மேலேயும் அபிமானம், ஆசை குறைஞ்சிடும். அப்போ இல்லறத்தில் இருந்துட்டே நிம்மதி இழந்துட்டு வாழ்வான். இது நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம். இந்த மதுவை பற்றி சொல்லணுன்னா ஒரு கதை, சின்ன கதை உண்டு. ஒரு சாத்தான் ஒருத்தங்கிட்ட போச்சான், உன்னை நான் பிடிக்க போகிறேன், நீ நான் சொல்கிற மூணில் ஏதாவது ஒன்று செய்தின்னா உன்னை விட்டுட்டு நான் விளையிடுறேன்ட்டான். உடனே அவன் என்ன சொன்னான்னா, சரி நீ சொல்லு, ஏன்னா சனி பகவான் மாதிரி இல்லையா சாத்தானோ, சரி நீ சொல்லு என்ன செய்ய போனோன்னா, ஒன்று நல்ல போதை தர மது, திராட்சை ரசம் இருக்குது, ஒரு குடம் நிறைய குடி. என்ன இல்லை அது குடிக்க மாட்டேன்றியா, உன் பொண்டாட்டியை போட்டு 4 சாத்து, அதுவும் செய்ய மாட்டேன்றியா, உன் வேலைக்காரனை கொலை பண்ணிடு அப்படின்ட்டான். அவன் பார்த்தானா, என்னடா இது வம்பு, இவன் வேலைக்காரனை கொண்டுட்டா பஞ்சாயத்தில் நிற்க வச்சு, அந்த காலத்தில் இப்போ மாதிரிலாம் நீண்ட கால விசாரணை கிடையாது, தூக்கில் போட்டுருவான். சரி பொண்டாட்டி அடித்தோன்னா பொண்டாட்டி சேர்ந்தவங்க சும்மா இருக்க மாட்டான், எல்லோரும் கட்டி வச்சு தோலை உரிச்சிடுவான். இது ரெண்டும் முடியாது, ஆனால் குடிக்கலாம், அதில் என்ன இருக்குன்ட்டோம். குடம் நிறைய திராட்சை ரசம் கொண்டு கொடுத்துட்டான். கல் திராட்சை ரசங்கள்லாம் நல்லா போதை தரக்கூடியது. அந்த காலத்தில் திராட்சை ரசம் ஃபேமஸ் இல்லையா. குடம் நிறைய கொடுத்தோடனே திராட்சை ரசத்தை குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்துட்டு பொண்டாட்டிக்கு பதறி போச்சு, என்னடா அது இது வரைக்கும் சும்மா இருந்தவன் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டானே தடுத்தாலாம். தடுத்த உடனே சும்மா இருப்பானா, போதை ஏறின உடனே நல்லா 4 சாத்தினான்.
அதை வாசலில் பார்த்து இந்த வேலைக்காரன் என்னடா அது நல்ல எஜமான போய் பொண்டாட்டி அடிக்கிறானேன்னு ஓடி வந்து தடுத்தானான். இவனுக்கு வந்த ஆத்தத்தில் கடப்பார் எடுத்து 2 தட்டு தட்டினான். அவன் வேலைக்காரன் இறந்துட்டான். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த போதையில் விழுந்ததுனால அந்த சாத்தான் சொன்ன 2 செய்யக்கூடாதுன்னு நினச்சான். ஆனால் அந்த 2மே செய்துட்டான். பொண்டாட்டியும் அடித்தான், கடைசியில் வேலைக்காரனையும் கொண்டா, பஞ்சாயத்தில் போயிட்டான். அப்புறம் என்ன நடந்திருக்கோன்னு தெரியும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அந்த போதை பழக்கம்ன்றது இப்போ தான் நிறைய சொல்கிறான். நீங்கள் பார்க்குறோம், இப்போ வந்து நிறைய போதைன்றது பலவிதமாக வந்துடுது. இந்த உலகத்தையே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டி வச்சுருக்கு. அப்போ இந்த மாதிரி பழக்கம் இருக்கும்பொழுது இதிலேருந்து மீண்டு வரத்துக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் சில பேர் சொல்கிறவளை பார்க்குறோம். சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும், நான் வந்து போதைப் பொருளுக்கு ஆளாகியிருக்கேன், போதை பழக்கத்துக்கு நான் இதிலேருந்து மீண்டு வரணும்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. விஞ்ஞான ரீதியாக நிறைய பார்த்திங்கன்னா மருத்துவமனைகளும் வந்திருக்கு. இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களை அதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு நிறைய மருத்துவமும் வந்திருக்கு. இருந்தாலும் விஞ்ஞானங்கள் வளர்ச்சி அடைந்து போனாலும் நம்ம மெய்ஞானத்தையும் கொஞ்சம் நம்பி தானே ஆனோம். ஏன்னா இறையருள் இல்லாமல் உலகத்தில் வந்து எதுவுமே நடக்க போகிறதில்ல. அதனால் இறையருள்ன்றது நமக்கு தேவை. அப்போ இந்த போதை பழக்கத்திலேருந்து மீண்டு வரத்துக்காக இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை பெண்கள் தொடர்ந்து ஜபிச்சிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த போதை மயக்கத்திலேருந்து வெளியே வருவான். ஏன்னா இப்போ பலவிதமான சிகரெட் கூட ஒரு போதை தான். ஆனால் அரசாங்கம் எவ்வளோ தான் சிகரெட் பிடிக்காதனால யார் கேட்குறா? அவங்களுக்கு பிடிக்கிறவா பிடிச்சிட்டு தான் இருக்கா. அதனால் உங்களுக்கு வந்து பான் பராக்கிலேருந்து எடுத்துக்கலாம். அதுலேருந்து எல்லா விதமான போதைப் பொருளும் சொல்கிறோம். எல்லா விதமான போதைகள்லேருந்தும் மீண்டு வரத்துக்கு புகழ் கூட ஒரு போதை தான். புகழ் கூட சில நேரங்களில் போதை தான். சில பேர் பார்த்திங்கன்னா மேடையில் பேசிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் வசதியானவாளாக இருப்பாள். அவள் கேட்பா, அந்த மேடையில் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த இதுக்கு வந்து நிறுவனத்துக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், இந்த தர்மஸ்தாபனத்துக்கு உதவி பண்ணுங்கள், டக்குன்னு வார்த்தையை விட்டுருவா. 1 லட்சம் தரேன், 50,000 தரேன். வீட்டில் போனால் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு தவிக்கணும், அது வேறு விஷயம். அது புகழ் கூட ஒரு போதை தான். அது மாதிரி இந்த போதைன்ற ஒரு மயக்கத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். சாதாரணமாக வந்து இது வந்து எளிமையான மந்திரம், நாராயணி மந்திரம், எளிமையான மந்திரம், சுலபமான மந்திரம். ஸ்படிகமணியால் ஜபிக்கலாம். இது வந்து 32 உரு வீதம் 30 நாள் ஜபம் பண்ணலாம். பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம். வெண்பொங்கல் விசேஷம். அப்படி இல்லைன்னா சாதம், நெய், வீட்டில் கொஞ்சோண்டு பருப்பு நைவேத்தியம் பண்ணலாம். பருப்பு நைவேத்தியம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உலர்ந்த திராட்சை நைவேத்தியம் பண்ணலாம். பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இந்த ஜபத்தை வந்து பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். டெய்லி 32 வீதம் 30 நாட்கள் ஜபம் பண்ணலாம். காலை விசேஷம், அப்படி இல்லை மாலை வேலையும் ஜபிக்கலாம். இந்த ஜபத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ண பலன் வந்து கட்டாயம் விசேஷம். இந்த விசேஷமான பலனை கொடுக்கும். இந்த திராட்சையை நைவேத்தியம் பண்ணுறீங்க இல்லையா, அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், உலர்ந்த திராட்சையை நைவேத்தியம் பண்ணிட்டோம் ஒரு டம்ளர் நல்ல ஜலத்தில் வந்து அந்த சுவாமிக்கு சமர்ப்பித்து அந்த ஜலத்தில் இந்த திராட்சையை போட்டு ஊற வச்சு அதை அப்படியே ரசமாக்கி சாப்பிட சொல்லலாம். யார் இந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்களை சாப்பிட சொல்லலாம். தொடர்ந்து உங்களுக்கு 30 நாள் அவள் சாப்பிட்லாம். சாப்பிட்டா இந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மயக்கத்துலேருந்து வெளியில் வந்தால் குடும்பத்து மேலே பற்று வரும். கணவன் மனைவி உறவுகள் வந்து பலப்படும். தோஷம் போய் சந்தோஷம் வரும். குழந்தைகள் மேலே ஒரு பற்று வரும். அப்போ என்ன ஆகுன்னா, இந்த மயக்கம் தீர்ந்தால் பணமும் லாபம், சண்டை சச்சரவும் விலகும், மன அமைதியும் கிடைக்கும். இந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் தொழிலில் கவனம் செலுத்த மாட்டான். அப்புறம் தொழிலையும் கவனம் செலுத்துகிற வாய்ப்பு வரும். அப்புறம் பிரயோகம்னு சொன்னீங்கன்னா, விபூதியில் ஜபம் பண்ணி இந்த மந்திரத்தை ஜபித்து நெத்திக்கு இட்டு விடலாம். விபூதியிலையும் ஜபத்தை செய்து நெற்றியில் இட்டு விடலாம். அது விசேஷமான பலன் தரும். பொதுவாக வந்து விபூதியும் வந்து நல்ல விபூதியாக இருக்கணும். இந்த ஜபத்தை வந்து அவங்களே பண்ணணும்னு ஆசைப்பட்டால் இன்னும் விசேஷம். இந்த போதை மயக்கத்துக்கு ஆளானவர்களே இந்த ஜபம் பண்ணணும்னு நினச்சா இன்னும் விசேஷம். அவளே தொடர்ந்து ஜபித்தா விசேஷம். ஆனால் ஒரு விஷயம், இந்த ஜபம் பண்ணும்பொழுது கட்டாயம் நீங்கள் போதை பழக்கத்தை நோக்கி போகவே கூடாது. நீங்கள் போதை பழக்கத்துக்கு ஆளாகி இந்த ஜபத்தையும் பண்ணிங்கன்னா பலன் கிடையாது. போதை பழக்கத்துக்கு ஆளானவர்கள் இந்த ஜபத்தை பண்ணால் அப்போ சுத்தபத்தமாக இருக்கணும். தொடவே கூடாது, நினைக்கவே கூடாது, பார்க்கவே கூடாது. அப்படி வைராக்கியம் இருந்தால் இந்த ஜபத்தை பண்ணுங்கள். 30 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பலன் கட்டாயம் கிடைக்கும். ஸ்பரிகமணி ரொம்ப விசேஷம் நம்ம சொல்லலாம். தனிப்பட்ட படமும் எதுவும் வேண்டாம். இது வந்து அம்பாலோட படமோ பெருமாளோட படமோ இருந்தால் போகிறோம், மகாலட்சுமியோட படமும் இருந்தால் கூட போகிறோம். இப்போ சொல்ல போகிற நாராயணி மந்திரத்தை தொலைக்காட்சியில் தெரிகிறது, எழுதிக்குங்க. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஜெய ஜெய நாராயணி. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஜெய ஜெய நாராயணி.
சர்வஸ்வரூபி சர்வஸ்வரூபி மம வசம் குரு குரு மம வசம் குரு குரு ஸ்வாஹா ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஜெய ஜெய நாராயணி சர்வஸ்வரூபி மம வசம் குரு குரு ஸ்வாஹா. நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தோடு நம்ம பேசலாம். ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா மங்களானி பவன்.